டெல்டா தமிழ் நியூனியர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு மூலிகை என்ற ஒரு வீடியோவை நாங்கள் பதிவு பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி. இதற்கு இன்னொரு பெயரும் உண்டு, ஓமவல்லி என்று கூட அழைப்பார்கள். இந்த ஓம இலை எதற்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீண்ட நாள் அதாவது சளிப்பு தொந்தரவு உள்ள மார்பு சளி, இது மாதிரி குழந்தைகள் நிறைய அவதி விட்டுட்டு வருவாங்க. அந்த குழந்தைகளுக்கு இது ஒரு சிறப்பு மருத்துவம் என்று கூட சொல்லலாம். இந்த இலையை 3 இலை பறித்து தினமும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை நீங்கள் ஒரு மிக்சியில் விட்டு அரைச்சி அதில் உள்ள அந்த சாறை எடுத்து ஒரு பாலடையில் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு சளி தொந்தரவே இருக்காது. இரண்டாவது, பெரியவங்கள்லாம் இதை 3 இலை 4 இலையை காலையில் உணவாக எடுத்துகிட்டு காலையில் ஒரு பச்சைலையை பறித்து சாப்பிட்டு வந்தோம்னா அஜீரண பிரச்சனை, செரிமான தொந்தரவுகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையே சரியாகும். இதுக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு. அதாவது இதய சம்பந்தப்பட்டமான வியாதிகளுக்கு இது முக்கியமான இது ஒரு மருத்துவ மூலிகைன்னு கூட சொல்லலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் போடுகின்ற இது போன்ற நல்ல தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடைய பெல் ஐக்கானை கிளிக். நன்றி நேயர்களே.